ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆரி ஸ்டாண்டு ப்ளஸ் ஃப்ரேமில் கிளாத் எப்படி மாட்ட போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஸ்டாண்டு பிளாக் கலரில் இருக்குல்ல, அந்த ஸ்டாண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஸ்க்ரூ மாட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்க்ரூ மாட்டுறது கீழே சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 4 கால் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த காலில் ஒவ்வொன்றா மாட்டுங்க. ஃபஸ்ட்டு எப்படி மாட்டுறதுன்னா, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி 4 காலை எடுத்துகிட்டு ஸ்டாண்டில் ரவுண்டாக இருக்க ஸ்டாண்டில் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அதுக்கு ரைட் சைடு இருக்கிற ஹோலை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் இந்த 4 காலில் பார்த்தீங்கன்னா ஒரு காலில் வாசர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ணுற ஸ்க்ரூவுக்கு ரைட் சைடு இருக்கிற ஹோலில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டை நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க ஹோலில் அடுத்த காலை மாட்டுங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றா மாட்டி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த கால்லாம் டைட் ஆகாத மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன குரடை எடுத்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு கழண்டு வராமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஃப்ரேமில் அந்த ஸ்டாண்ட் லூஸ் ஆகி அந்த கால் ஆடிட்டே இருக்கும். அதனால் குரடை யூஸ் பண்ணி நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டில் இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரேமை இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆக்கிக்கிறதுக்கும், இல்லை நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் சின்ன சைஸ் ஆக்கிக்கிறதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை வேணும்னா டைட் பண்ணி விட்டு பெருசு பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்னதாக வேணும்னா ஸ்டாண்டை டைட்டாக வச்சு ஸ்க்ரூவை டைட் பண்ணி விட்டுடலாம். நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு வச்சு ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணி விட்டுறணும். ஆரி ஸ்டாண்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஃப்ரேமில் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஸ்க்ரூ இல்லாமல் ஒரு வளையை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த வளையத்தை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாத்தை வச்சுக்கோங்க. பாப்லின் கிளாத்தாக இருந்தால் அதில் ஒரு ரொம்ப பெருசாக இருக்காது. அதில் ஒரு எட்ஜை மட்டும் அந்த ஃப்ரேம் மேலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ நம்மளுக்கு டைட் பண்ணுற சைடு ரைட் சைடு இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு கீழே இருக்கிற ஃப்ரேம் மேலே வச்சு நல்லா கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. அமுத்தி விட்டுட்டு ஸ்க்ரூவை கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுங்க. ஃபுல்லாக டைட் பண்ணிடாதீங்க, லைட்டாக டைட் பண்ணிவிட்டு மேலே கிளாத்தை இழுத்துட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து டைட் பண்ணுங்கள். அப்படி டைட் பண்ணுறப்ப ஃப்ரேமில் நல்லா கிளாத் ஃபிக்ஸ் ஆகிக்கும். எந்த லூஸுமே இருக்காது. ஃப்ரேம் ஃபுல்லாக இழுத்து முடிச்சுட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு, இன்னும் கொஞ்சம் லூஸ் இருந்தாலும் அந்த ஸ்க்ரூவை இன்னும் நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணி இன்னும் கிளாத் ஏதாவது லூஸ் இருந்தால் மறுபடியும் இழுத்து விட்டுக்கோங்க. எனக்கு அப்படி எதுவும் இல்லை, ஃபுல்லாகவே இழுத்து நல்லா பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஸ்டாண்டில் எடுத்து கரெக்டாக வச்சு இப்போ நீட்டாக ஒர்க் பண்ணலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.